அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் ஒரு புறம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றொரு புறம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகள் ஒவ்வொரு வகுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6, 7, 8 முடிச்சிட்டோம். இப்பொழுது நம்ம 9வது வகுப்பு இயல் 4 பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த 10, 11, 12 எல்லாம் பார்க்கலாம். இப்போ 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்பானது வெறும் டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் அல்லாமல் தமிழக அரசால் நடத்தக்கூடிய அனைத்து வகை தமிழ் தகுதி தேர்வுக்கும் இதுதான் பாடத்திட்டம். அதனால இது ஒரு புறம். அடுத்ததாக தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எனப்படும் பேப்பர் 1, பேப்பர் 2க்கும் இந்த தமிழிலிருந்து 30 வினாக்கள் வருது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மற்றும் இளநிலை, அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர் அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது போன்ற அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் தமிழ் முக்கியம் அப்படிங்கிறதால 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது 9ஆம் வகுப்பு இயல் 4. முதலாவதாக உரைநடை, இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். ஒளிப்படி இயந்திரம், அதாவது போட்டோ காப்பியர் அப்படிங்கிறது நியூயார்க்கை சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுநர் மற்றும் பகுதி நேர ஆய்வாளருமான செஸ்டர் கார்ல்சன் கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு 1938 உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார். கிரேக்க மொழியில் ஜீரோகிராஃபி என்றால் உலர் எழுத்து முறை, அதாவது ட்ரை ரைட்டிங் என்று பொருள். 1959 இந்த இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக தொலைநகல் இயந்திரம் எனப்படும் ஃபேக்ஸ். 1846 அலெக்சாண்டர் பெயின், ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர். இவர் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு காப்புரிமை பெற்றார். இத்தாலி இயற்பியல் அறிஞர் ஜியோவான்னி காசில்லி என்பவர் பான் டெலிகிராஃப் என்ற தொலை நகல் கருவியை உருவாக்கினார். இக்கருவியை கொண்டு 1865 பாரிஸிலிருந்து லியோன் நகருக்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்டது. தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பே இவர் தொலைநகல் இயந்திரத்தை கண்டறிந்தார். 1985 ஹாங் மாக்னஸ்கி, அமெரிக்காவை சேர்ந்த இவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். இந்த இயந்திரத்துக்கு காமா ஃபேக்ஸ் என்று பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார். இந்த இயந்திரத்திற்கு காமா ஃபேக்ஸ் என்று பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார். அடுத்ததாக தானியங்கி பண இயந்திரம். ஜான் ஷெஃபர்டு பாரன், இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர், பார்க்லேஸ் வங்கிக்காக லண்டனில் 27/6/1967 தானியக்க பண இயந்திரத்தை நிறுவினார். இவர் இயந்திரத்திலிருந்து சாக்லேட் வருவதை கண்டு அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த மிஷினை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். 6 இலக்க, அதாவது பாஸ்வேர்டு 6 டிஜிட் 6 இலக்க கடவுச்சொல் இதற்கு முதலில் பயன்படுத்தப்பட்டது. அட்டை தேப்பி ஸ்வீப்பிங் மெஷின் 1962 ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்டு கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் பெட்ரோல் வாங்குவதற்காக முதலில் காப்புரிமை பெற்றார். அதன் பிறகு மற்ற பொருள்களுக்கும் இது பயன்படுத்த உரிமை கோரப்பட்டது. அடுத்ததாக இணைய வணிகம். 1979 மைக்கேல் ஆல்ட்ரிச், இங்கிலாந்தை சேர்ந்த இணைய வணிகத்தை இவர் கண்டுபிடித்தார். 1989 அமெரிக்காவில் இணைய வழி மளிகை கடை தொடங்கப்பட்டது. 1990 டிம் பர்னஸ்-லீ வையக விரிவு வலை வழங்கியை, அதாவது WWW சர்வர், இதுதான் வையக வேர்ல்டு வைட் வெப் அப்படிங்கிறது தான் இந்த WWW சர்வர் அப்படிங்கிறது. இதை உருவாக்கினார் யாருன்னா 1990 டிம் பர்னஸ்-லீ அப்படிங்கிறவர். இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை அப்படின்னு இவர் ஒரு வாக்கியத்தை, அதாவது ஒரு கூற்றை சொல்லியிருப்பாரு. டிம் பர்னஸ்-லீ அப்படிங்கிறவர் இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை.
1991 இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அப்போதான் 1991 தான் கொண்டுகிட்டு வராங்க. இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழிப்பதிவு, இதை என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட் IRCTC, இதை இந்திய தொடர்வண்டி கழகம் ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்போ அப்படின்னா இது 2002 அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு, அதாவது நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்டால் நடத்தப்படுகிறது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு, அதாவது நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம் நடத்தப்படுகிறது. கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறி தேர்வு, அதாவது டூரிஸ்ட் தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாம், அதுதான் TRUST அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. இரண்டாவதாக செய்யுள். ஓ என் சமகால தோழர்களே எனும் தலைப்பில் பாடல். கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே, முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தது போதாது. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளுமை தமிழை நிறுத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். இந்த பாடல் என் சமகால தோழர்களே அப்படிங்கிற தலைப்பில் பாடலை பாடியவர் யாருன்னா வைரமுத்து. இப்பாடலில் வந்த சொல்லின் இலக்கண குறிப்புகள்: அன்பும் பண்பும் என்னும்மை, சொன்னோர் வினையால் அணையும் பெயர், பகுபத உறுப்பிலக்கணம், பொருத்துங்கள், பொருத்து என்பது பகுதி, முன்னிலை பன்மை விகுதி, கல் அப்படிங்கிறது விகுதி தான், கல் அப்படிங்கிறது விகுதி மேல் விகுதி அப்படின்னு சொல்றோம். ஆசிரியர் குறிப்பு: வைரமுத்து பிறந்த ஊர் மெட்டூர், தேனி மாவட்டத்தில் உள்ளது. பத்ம பூஷன் விருது பெற்றவர். கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறையும் மாநில அரசின் விருதினை 6 முறையும் பெற்றவர். இவரின் கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக இலக்கியங்களில் அறிவியல். இந்த பாடல் அறிவியல் கான்செப்டை எந்தெந்த இலக்கியத்தில் பாடலாக சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம். வளவன் ஏவா வானூர்தி என்று புறநானூறு கூறுகிறது. பெருந்தச்சினை கூறி ஓர் இயந்திர ஊர்தியை இயற்றுமின் அப்படின்னு சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகத்தில் சொல்றாங்க. இரண்டாவது செய்யுள் உயிர் வகை அப்படிங்கிற தலைப்பில் பாடல் வரிகள்: ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே. தொல்காப்பியர் தான் அந்த பாடல் வரியை பாடியிருப்பாங்க. இலக்கண குறிப்பு: உணர்ந்தோர் வினையால் அணையும் பெயர். பகுபத உறுப்பிலக்கணம்: நெறிப்படுத்தினர் அப்படிங்கிறதுல நெறிப்படுத்து அப்படிங்கிறது பகுதி. இறந்த கால இடைநிலை. பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்ததாக அறிவு நிலைகள். அறிவு நிலைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 6 அறிவு, அதிகபட்சமாக 6 அறிவு. அந்த ஒவ்வொரு அறிவும் என்னென்ன சொல்லுது, அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்க்குறோம். தமிழ் மொழிக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல் எது அப்படின்னா இந்த தொல்காப்பியம் தான். இப்போ அதுதான் அந்த அறிவு நிலையை பற்றி வகைப்படுத்தியிருக்கு. எப்படின்னா ஓரறிவு, அதோடைய ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னா உற்றறிதல், அதாவது தொடுதல் உணர்வு மட்டும் அந்த ஓரறிவுக்கு இருக்கும். எதுக்கெல்லாம் புல், மரம் இதுங்களுக்கெல்லாம் ஓரறிவு. ஈரறிவு அப்படிங்கிறது உடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னா உற்றறிதல், சுவைத்தல் அப்படிங்கிற 2 ஆற்றல் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு உயிரினம் பார்த்தோன்னா சிப்பி, நத்தை அப்படிங்கிறது. மூவறிவு அப்படிங்கிறதுடைய ஆற்றல் உற்றறிதல், சுவைத்தல், அதனோடு நுகர்தல் அப்படிங்கிற ஒரு ஆற்றலும் இருக்கும்.
எடுத்துக்காட்டு கரையான், எறும்பு. நான்கறிவு அப்படிங்கிறது உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல் ஓடு காணல் அப்படிங்கிறது இருக்கும். காணல் அப்படின்னா பார்க்கும் திறன் கொண்டது. இதுனா நண்டு, தும்பி, காணல் அப்படிங்கிறது. ஐந்தறிவு உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், அதனோடு கேட்டல், காது கேட்கும் ஒரு ஆற்றலும் இருக்கும் பறவை, விலங்குகளுக்கு. ஆறறிவு அப்படிங்கிறதோட என்ன அப்படின்னா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், அதனோடு இதிலிருந்து தான் மனிதன் விலங்குகளிடமிருந்து வேறுபடுவதற்கான ஒரு அறிவு தான் இந்த பகுத்தறிதல் அப்படிங்கிறது. அதாவது மனம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த ஆறாம் அறிவு அப்படிங்கிறது. ஆறு அறிவு உள்ள ஒரு உயிரினம் என்ன அப்படின்னா மனிதன். மனிதனால் மட்டுமே பகுத்தறியும் தன்மை உடையவன். அதனாலதான் இது ஆறு அறிவு அப்படின்னு சொல்றோம். இப்போ எங்களுடைய ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மாணவனை திட்டும் பொழுது ஞாபகம் இருக்கு, இவருக்கு 7 அறிவு இருக்கு, 8 அறிவுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அறிவாளி, ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி திட்டும் போது எங்களுக்கு தெரியல. இப்பதான் தெரியுதா அப்படின்னா ரொம்ப அவர் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆசிரியர் எங்களை கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ மொத்தம் 6 அறிவு அப்படிங்கிறது தான் உச்சபட்ச அறிவு. நூல் குறிப்பு தொல்காப்பியம், தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் இது. ஆசிரியர் தொல்காப்பியர். இதுல 3 அதிகாரம் இருக்கு. எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 அதிகாரம் இருக்கு. மொத்தம் 27 இயல் இருக்கு. எழுத்து, சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. பொருள் அதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகிறது. பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கி இருப்பதை அயல்நாட்டு அறிஞர்கள் வியந்து போற்றுகின்றனர். இது தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாக நம்முடைய இந்த நூலை தொல்காப்பியத்தை சொல்றாங்க. அடுத்ததாக விரிவானம், விண்ணையும் சாடுவோம் தலைப்பில் இஸ்ரோவில் தமிழர்களின் வரிசை. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி, சிவன் அப்படிங்கிற ஆர்டர்ல இஸ்ரோ இருந்துச்சு. இஸ்ரோவின் 9வது தலைவர் தான் சிவன். அதனுடைய இஸ்ரோவின் தலைவரான முதல் தமிழர் இவர் தான். இதற்கு முன்னாடி அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி இவங்கெல்லாம் இருந்தாலும் இஸ்ரோவின் தலைவர் பதவியை பெற்ற முதல் தமிழர் யார் அப்படின்னா சிவன். சிவனுடைய வாழ்க்கை வரலாறா பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஊர் சரக்கல் விலை, இது நாகர்கோயிலில் இருக்கு. படித்தது வில்லங்குமார விலை அரசு பள்ளியில தமிழ் வழியில படிச்சிருக்கிறாரு. இளங்கலை கணினி அறிவியல், முதுகலை MITயில வானூர்தி பொறியியல், ME வானூர்தி பொறியியல். இது படிச்சதுக்கு அப்புறம் விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் பொறியாளரா ஒரு வேலையில சேர்ந்திருக்கிறாரு. 1983 முதலில் BSLV அதாவது போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் எனப்படும் BSLV திட்டத்துக்கு அரசு அனுமதி அளித்தது. செயற்கைக்கோளை ஏவ இவர் சித்தாரா என்னும் செயலியை உருவாக்கினார். சித்தாரா என்ன, அதனுடைய விரிவாக்கம் SITARA, சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். இதனுடைய சுருக்கம் தான் சித்தாரா அப்படின்னு சொல்றாங்க. இச்செயலியை இஸ்ரோ இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் வச்சிருக்கு. இவர் கண்டுபிடிச்சது தான் அது. இவருக்கு பிடிச்ச நபர் யாருன்னு கேட்டால் இவர் சொன்னது அப்துல் கலாமை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலாம் இவர் எப்படி கூப்பிடுறாருன்னா மென்பொறியாளர் என்றே சிவனை கலாம் ஐயா அழைப்பாங்களாம். அடுத்ததாக கலாம் ஐயாவை பற்றிய தகவல். இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், பாரத ரத்னா விருது பெற்றவர், பள்ளி கல்வியை தமிழ் வழியில் பயின்றவர். அடுத்து விக்ரம் சாராபாய் பற்றிய குறிப்புகள். விக்ரம் சாராபாய் அப்படிங்கிறவர் தான் இந்த இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா முதல் செயற்கைக்குள் ஆரியப்பட்ட ஏவுதலுக்கு காரணமாக இருந்தது யாருன்னா இந்த விக்ரம் சாராபாய் அவங்க தான். அதனாலேயே இவர் பெயரை திருவனந்தபுரத்தில் உள்ள விண்வெளி மையத்துக்கு இவருடைய பெயரை வச்சிருப்பாங்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்றாங்க. இவரின் முயற்சியால தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது. யாருடைய முயற்சியால? விக்ரம் சாராபாய் முயற்சியால். அடுத்ததாக வளர்மதி அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பார்க்குறோம்.
இவங்க வளர்மதி அப்படிங்கிறவங்க ஊர் வந்து அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர்ல இருக்கிறாங்க. 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யாருன்னா வளர்மதி. 1984 முதல் இஸ்ரோவில் பணியாற்றி வருகிறார். 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் அதாவது ரிசாட்-1 திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றினார். இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் இவங்க தான். 1957 முதலே ரஷ்யா தான் முதல்ல செயற்கைக்கோள் அனுப்பிச்சு. கடல் பயணத்திற்காக இஸ்ரோ உருவாக்கிய செயலி என்ன அப்படின்னா நேவிக். அடுத்ததாக அருணன் சுப்பையாவை பத்தி பார்க்கிறோம். இஸ்ரோவின் திட்ட இயக்குனர் இவர். ஊர் வந்து கோதைச்சேரி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. இயந்திர பொறியியலில் பட்டம் பெற்றிருக்காங்க. 1984 திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில சேர்ந்திருக்காங்க. வளர்மதி கூட இவரும் பணியில சேர்ந்திருக்காங்க. 2013 உருவான மங்கள்யான் சுற்றுகலன் திட்டத்திற்கு இவர் இயக்குநராக இருந்திருக்கிறாங்க. அடுத்தது மயில்சாமி அண்ணாதுரை அவங்க. இவருக்கு வந்து இளைய கலாம் அப்படின்னு இவரை அழைக்கிறாங்க. இளைய கலாம். ஊர் வந்து கோதாவாடி, கோவை மாவட்டத்தில் இருக்கு. அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்றவர் தான். இங்க பார்க்குறவங்க எல்லாமே தமிழ் வழியில் பயின்றவங்க தான். 5 முனைவர் பட்டங்களை வாங்கியிருக்காங்க. 1982 இஸ்ரோவில் பணியில் சேர்ந்திருக்காங்க. நாம் முதல்ல அனுப்பிய சந்திராயன்-1 திட்டம் இருக்குல்லே, அதுக்கு இவர் தான் இயக்குனராக இருந்திருக்காங்க. அறிவியல் அறிஞர்களுக்கு அறிவியல் விருது சர் சி வி ராமன் நினைவு விருது வந்து இவர் வாங்கியிருக்காங்க. இவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார். என்ன நூல் அப்படின்னா கையருகே நிலா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. இது வந்து விண்வெளியை பற்றியது. அடுத்ததாக கற்கண்டு பகுதியில் வல்லினம் மிகா இடங்கள் பார்க்குறோம். கடந்த வகுப்பில் வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்துருந்தோம். இப்போ இந்த கற்கண்டு பகுதியில் வல்லினம் மிகா இடங்கள். ஏதாவது ஒன்று தெளிவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மிகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மிகாதை விட்டுடலாம். அப்போ அதுலேயும் பாதி இதுலேயும் பாதி போட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் அதை நல்லா தெளிவாக பார்த்துட்டு அதன் பிறகு இதை பார்க்கறது சால சிறந்தது. முதல் விதி, அது, இது, எது, எவை அப்படிங்கிற எழுத்துக்களுக்கு பின் மிகாது. அது வார்த்தையை தெளிவாக பார்க்குறோங்க. எடுத்துக்காட்டு அடுத்த பட்சம் வார்த்தை நமக்கு முக்கியமானது. அது, இது, எது, எவை அப்படிங்கிறது. அது வந்தது, இது யாருடையது, இதான் எடுத்துக்காட்டு. அடுத்ததாக எழுவாய் தொடரில் மிகாது. எடுத்துக்காட்டா குதிரை தாண்டியது, இதான் எழுவாய். எழுவாய் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். குதிரை தாண்டியது, கிளி பேசும். 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் மிகாது. வேற்றுமை உறுப்புகள் நமக்கு தெரியும். ஐயாளுக்கு இன்னது கண். என்னது 3ஆம் வேற்றுமை விரி. அண்ணனோடு போ, எனது சட்டை அப்படிங்கிறது தான் இதனுடைய விரி. அப்ப இதுல என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. அடுத்ததாக விழி தொடர்களில் மிகாது. இது நமது எளிமையா சொல்லக்கூடியதான். விழி தொடர் அப்படின்னா தந்தையே பாருங்கள், மகளே தா. விழித்தொடர் அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்தினுடைய முதல் வார்த்தையாக அமையும் அப்படின்னு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் பார்ட் ஏ இலக்கண பகுதியில் 20 டாபிக் இருக்கு. 20ம் தெளிவாக பார்த்து தனி பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். தேவைப்படுற தேர்வர்கள் அதை பார்த்து பயன்பெறலாம். இதுதான் விழித்தொடர்களில் மிகாது. அடுத்ததாக பெயரெச்சத்தில் மிகாது. பெயரெச்சம், பெயரெச்சத்தோடைய விகுதி என்ன? உ. இங்க வந்து அப்படிங்கிறது வராது. இதுல கொஞ்சம் சின்ன கரெக்ஷன், அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. வந்த அப்படிங்கிறது தான் வந்த. பெயரச்ச விகுதி என்ன அப்படின்னா ஆ அப்படிங்கிறது தான். கடைசியாக பிரிச்சோம்னா தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிச்சோம்னா அதுதான் தா. அப்போ பெயரச்ச விகுதி ஆ. இங்க ஊ அப்படிங்கிறது இது வினையச்சமா மாறிடும். ஊ ஈ. ஊவும் ஈயும் வினையச்ச விகுதிகள். இது பெயரச்சம் கிடையாது. அங்க என்ன வரணும்? வந்த அப்படின்னு தான் வரணும். வந்த சிரிப்பு, பார்த்த
பையன் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த விதி, இரண்டாம் வேற்றுமை தொகையில் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகை என்ன? உருபு கு, சரி, ஐ. ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை, உருபு. அப்போ அது நாடு அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கும். இதுக்கு பேர் தொகை. வெளிப்படையாக வந்துச்சுன்னா தான் அது விரி. நாடு கண்டான் அப்படின்னா நாட்டை அப்படின்னு வரும்பொழுது ஐ மிகும். இங்கு நாடு கண்டான் அப்படிங்கும்போது மிகாது, இரண்டாம் வேற்றுமை தொகையில் மிகாது. கூடு கூட்டல் கட்டு, கூடு கட்டு. படி என்று முடியும் வினையெச்சத்தில் மிகாது. வரும்படி, போகும்படி, சொன்னபடி. படி அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதான் வினையெச்சம். வரும் படி, போகும் படி, இருக்கும் படி அப்படின்னு சொல்றது. படி அப்படிங்கிறதுலாம் துணை வினை, முதன்மை வினை, துணை வினை எல்லாம் படிச்சிருப்போம். அதில் இது வந்து படி அப்படிங்கிறது சொல்லும் பொழுது துணை வினையை குறிக்கக்கூடியது. இங்கு வருது, வரும்படி சொன்னார். இதில் மிகாது. அடுத்ததாக வியங்கோல் வினைமுற்று தொடரில் மிகாது. வியங்கோல் வினைமுற்றில் மிகாது. வாழ்க தமிழ். வினை தொகையில் மிகாது. வினைத்தொகை என்ற 3 காலங்களை உணர்த்தி வருவது. ஊறுகாய், வளர்பிறை, குடிதண்ணீர். இது வினைத்தொகை. வினைத்தொகையிலும் மிகாது. 8, 10 தவிர பிற எந்த எண் வந்தாலும் மிகாது. 8, 10 அப்படிங்கிற, அதான் 8 தொகை 10 பாட்டு, இந்த 2ல மட்டும் மிகும். இந்த 2 எண்களை தவிர மற்ற எந்த எண் வந்தாலும் அந்த எண்ணில் மிகாது. எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 பாட்டு 8 தொகைன்னு சொன்னோமா. பிற இது சொல்லும்போது நாற்கரம் சொல்லுவோம். நாற்கரம். ஆறுமுகம், 6 கூட்டல் முகம், ஆறுமுகம் அப்படிங்கிறதுல வல்லினம் மிகாது. அடுத்ததாக உம்மை தொகை. உம்மை தொகை அப்படின்னா என்ன? இரவு பகல். இம்மு வெளிப்படையா வந்துச்சுன்னா அது எண்ணும்மை. அது அதாவது வராம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் உம்மை தொகை. அப்புறம் மொத்தமா இதுல எழுதியிருப்போம் பாருங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு தராமே எழுதியிருப்போம். அன்று, இன்று, என்று, ஆ, இ, ஏ. அப்புறம் அதே தான். ஆவது, அடா, அடி. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு. அத்தனை, இத்தனை, எத்தனை. அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு. அத்தகைய, இத்தகைய, எத்தகைய. அப்போதைய, இப்போதைய, எப்போதைய. அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட. நேற்றைய, இன்றைய, நாளைய அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு பின் எங்குமே எப்பொழுதுமே வல்லினம் மிகாது. இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. ஆ, இ, ஏ, அவ்வளவுதான். 3 எழுத்து தான். அதுல இருந்து வரக்கூடாது அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு. அத்தனை, இத்தனை, எத்தனை. அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு. இது போன்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. அடுத்ததாக 3, 5, 6 இந்த வேற்றுமை தொடர்களில் மிகாது அப்படின்னு சொல்றோம். என்னோடு சேர், இது 3ஆம் வேற்றுமை தொடர். என்னோடு. மரத்தில் இருந்து பறி. குரங்கினது குட்டி. இந்த 3ஆம், 5ஆம், 6ஆம் வேற்றுமை தொடர்களில் மிகாது. அடுத்ததாக 2, 3, 4, 5ஆம் வேற்றுமை தொகைகளில் மிகாது அப்படின்னு சொல்றோம். தமிழ் படி. தொகை அப்படிங்கிறது இது விரியில மிகும், தொகையில் மிகாது. தமிழை அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ வரும். தமிழை படி. தமிழ் படின்னா வராது. தமிழ் படி. கை தட்டு. கையால் தட்டு அப்படிங்கிறது தான் விரி. ஆனா அந்த இப்ப இங்க என்ன சொல்லியிருப்போம் பாருங்க. தொகையில மிகாது. அதான் அந்த தொகை அப்படிங்கிறது. கை தட்டு, கையால் தட்டு அப்படிங்கிறது தான் இதோடைய வார்த்தை பொருள். வீடு சென்றால் அப்படின்னா வீட்டுக்கு சென்றால். வீடு சென்றாலுங்கும்போது மிகாது. கரை பாய்ந்தான். கரை பாய்ந்தான் அப்படின்னா கரையில் இருந்து பாய்ந்தான் அப்படிங்கும்பொழுது மிகாது. நிலைமொழி உயர்திணையாய் அமையும் பெயர் தொகையில் மிகாது. நிலைமொழி உயர்திணையாய் அமையும் பெயர் தொகையில் மிகாது. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா தலைவி கூற்று. இதான் நிலைமொழி அப்படிங்கிறது எது? தலைவி அப்படிங்கிறது நிலைமொழி. கூற்று என்பது வருமொழி. அப்போ நிலைமொழி என்னவா இருக்கணும்? உயர்திணை, அகரிணை நம்ம பிரிச்சிருக்கோம்ல. அப்போ உயர்திணை தலைவி அப்படிங்கிறதுலாம் உயர்திணை அப்படிங்கிறது. அப்பொழுது என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. தொண்டர், இதுவும் உயர்திணை, இதில் மிகாது. தொண்டர் படை. அடுத்ததாக உரிச்சொல் தொடர்.
என்னென்ன சால, தவ, தட, குழ உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களுக்கு பின் மிகாது. இதுதான் சால, தவ, தட, குழ. இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சொற்களை தவிர மீதமுள்ள சொற்களில் என்னாகும்? மிகும். அப்போ எப்போ மிகாது? உரு மிகாது, நனி மிகாது, கடி மிகாது. சால சிறந்தது அப்படின்னா இச்சு வரும். சால சிறந்தது. தவ பெரிது அப்படிங்கும்போதெல்லாம் மிகும். சால, தவ, தட, குழ சொற்களுக்கு பின் மிகாது. அடுத்ததாக அடுக்கு தொடர் இரட்டை கிளவியில் மிகாது. பார், பார், சலசல, கல். இது அடுத்த லைன்ல வரக்கூடியது. இதுதான் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. இந்த சொற்களுக்கு பின் மிகாது. அடுத்ததாக கல் என்னும் அஃறிணை பன்மை விகுதி சேரும் போது மிகாது. கல் கருத்துகள், பொருள்கள், கல்லுன்னு வருதுல்ல. கல் என்னும் அஃறிணை. இதெல்லாம் இது அஃறிணை. மேல சொன்னது உயர்திணை. இங்க அஃறிணை பன்மை விகுதி சேரும் பொழுது வல்லினம் மிகாது. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க? மிகும் என்பார் சிலர். இதுல பிரச்சனையே ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. ஒரு சில இடத்துல ஒரு சிலர் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது என்ன லாஜிக்ல சொல்றாங்கன்னா, நம்மளுடைய பாட புத்தகத்திலே எப்படி இருக்குது? மிகும் என்பார் சிலர் அப்படின்னா. பொருள்கள். இப்ப மேத்ஸ் அப்படிங்கிறது யூனிவர்சல் லாங்குவேஜ். 1+1 அப்படிங்கிறது எங்க போனாலும் 2 தான். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க இந்த விதியில? சிலர் மிகுவும் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சிலர் மிகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது ஒரு சரியான இலக்கணம் கிடையாது. தெளிவா சொல்லிடணும், மிகுமா மிகாது, அவ்வளவுதான். ஓகே. இது கல் என்னும் அஃறிணை பன்மை விகுதி சேரும்போது மிகாது. 19வதாக ஐகார வரிசை உயிர்மெய் ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும் போதும் மிகாது. பை அப்படிங்கிறது ஓரெழுத்து, அது ஐகாரம். அதுலயும் ஐகாரத்துல தான் சொல்லியிருக்காங்க. பை, கை அப்படிங்கிறதுலாம் இரண்டுமே ஓரெழுத்து சொற்கள் தான். சொற்களை வர அவற்றோடு கல் விகுதி சேரும் போதும் மிகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது வல்லினம் மிகா இடங்களை பார்த்தோம். அடுத்ததாக கற்பவை கற்ற பின் அப்படிங்கிற தலைப்புல பாட புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வல்லினம் வருமா வராதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். தோழி கூட்டல் கூற்று. இந்த இடத்துல என்னன்னு சொல்றோம்? வல்லினம் மிகாதுன்னு சொல்றோம். அதுக்கான ரீசன் சொல்றோம். நிலைமொழி உயர்திணையை அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. நிலைமொழி உயர்திணையா இருக்கா? அப்ப என்னன்னு சொல்லியிருந்தோம்? பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. அப்ப எப்படி இருக்கும்? தோழி கூற்று தான், இடையிலுக்கு வராது. பெரிய தம்பி அப்படின்னா பெரிய பெயரச்ச விகுதி என்னன்னு சொன்னோம்? அப்ப பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. குறிப்பு பெயரச்சத்தில் அதுவும் பாருங்க, பெயரச்சம் சொல்லியிருந்தோம். அதுலயும் குறிப்பு பெயரச்சம் என்ன சொல்லியிருந்தோம்? பெரிய அப்படிங்கிறது. அடுத்ததாக சிறிய பறவை குறிப்பு பெயரச்சத்து. இதுவும் குறிப்பு பெயரச்சம் தான். பெரிய, சிறிய, வேகமாக ஓடினான் அப்படிங்கிறது. இது போல குறிச்சு சொல்றது பேரு குறிப்பு பெயரச்சம்னு சொல்லியிருப்போம். அப்ப பெரிய தம்பி, பெரிய தம்பி மிகாது. சிறிய பறவை மிகாது. பழகு கூட்டல் தமிழ். பழகு தமிழ் அப்படிங்கிறது என்னது? வினைத்தொகை. இது வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாது. இது கூட்டல் கேள். இது என்னும் சுட்டு பெயர்களில் வல்லினம் மிகாது. இது அப்படிங்கிறது சுட்டு பெயர். சுட்டு பெயர்லையும் அது, இது, எது 3 நம்ம சொல்லியிருப்போம். இதில் மிகாது. எலி கூட்டல் கடிக்கும். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இது எலி அப்படிங்கிறது எழுவாய் தொடர். அப்ப அதில் வல்லினம் மிகாது. ஓடிய குதிரை. இது ஓடிய அப்படின்னா பெயரச்ச விகுதி. அப்ப இதுல என்னது? பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. இதே இந்த இடத்துல ஓடா குதிரை அப்படின்னா என்னது? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்துல என்ன ஆகும்? வல்லினம் மிகும். தரும்படி நம்ம ஏற்கனவே சொன்னோம். படி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா போகும்படி, வரும்படின்னு சொன்னோம்ல, அதில் மிகாதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ தரும்படி சொன்னார். வாழ்க தலைவர். வியங்கோல் வினைமுற்றில் மிகாது. வாழ்க தலைவர். கார் கூட்டல் காலம். கால பெயர் சொல். எனவே வல்லினம் மிகாது. கார் அப்படிங்கிறது கால பெயர் சொல். இதிலும் மிகாது. அடுத்ததும் வல்லினம் இடலாமா வேணாமா? வாழ்த்து கூட்டல் கல். கல் என்னும் பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. இதுலயும் அதே தான். எழுத்து கூட்டல் கல் மிகாது.
திருநிறை செல்வன் அப்படிங்கிறதுல மிகுமா மிகாதா அப்படின்னு பார்க்குறோம். திருநிறை ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடரில் வல்லினம் இடுதல் கூடாது. திருநிறை ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடரில் வல்லினம் இடுதல் கூடாது. அடுத்ததாக திருவளர் செல்வி. வளர் செல்வி வினைத்தொகையில் வல்லினம் இடுதல் கூடாது. வளர் அப்படிங்கிறது 3 காலத்தையும் உணர்த்தி வருவதால் இதுலேயும் மிகாது. அடுத்ததாக எது சரி எது தவறு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியானது காரணம், தவறானது அதற்கான காரணம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்னு கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் இப்பு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கான ரீசன் சொல்றோம். காரணம், அண்ணாமலை என்னும் பெயரை அடுத்து வல்லினம் இடுதல் கூடாது. பெயரை எடுத்து வல்லினம் மிகாது, இப்பு வராது. அடுத்ததா பல்கலை கூட்டல் கழகம், இது இரு பெயரிட்டு பண்பு தொகை. நம்மளுடைய விதிப்படி இரு பெயரிட்டு பண்பு தொகையில் என்ன ஆகும்? வல்லினம் மிகும். அப்ப இங்கு இக்கு வரும். அப்போ அண்ணாமலை இப்பு வராமல் பல்கலைக்கழகம் என்பது சரியானது. நிறைய இடத்துல நேம் போர்டு பார்க்கும்பொழுது, பெயர் பலகை பார்க்கும்போது அந்த இடத்துல அண்ணாமலை இப்புன்னு வந்திருக்குது. ஆனால் அது இலக்கண விதிப்படி அந்த இடத்தில் தவறு, வரக்கூடாது. அடுத்ததாக 2, அத்தனை சிறிய அப்படிங்கிறது வாக்கியம் சரியா தவறா? இது தவறு. காரணம் என்ன அப்படின்னா, இலக்கண விதியில நம்ம படிச்சிருப்போம், மிகுமிடம் மிக இடத்துல அத்தனை இத்தனை எத்தனை இந்த வார்த்தைகளுக்கு பின் என்ன ஆகக்கூடாது? வல்லினம் மிக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அங்க வல்லினம் மிகுந்து இருக்கிறதால இது தவறு. அப்ப எது சரியானது? அத்தனை சிறிய என்பதுதான் சரியானது. 3வதாக ஆத்திச்சூடி. இதில் அத்தி அகர, சரி, ஆத்தி அகர இகர ஈங்கிறதுல அகர ஈறு இகர ஈரில் புணரும். இப்போ இந்த இடத்துல ஆத்தின்னு தான் வரும். ஆத்தி இறுதியாக வரக்கூடிய தி இத்து கூட்டில் ஈயில் அகர இகர ஈறு புணரும் போது வல்லினம் மிகும். அப்போ ஆத்திச்சூடி என்பது சரியான விடை. அடுத்ததாக எடுத்துக்காட்டுகள் அப்படிங்கிற வாக்கியத்தில் இக்கு மிகுந்தது சரியா அப்படின்னா சரி. காரணம், வன்தொடர் குற்றிய லுகரத்தில் பின் வல்லினமிட்டு எழுத வேண்டும். அப்போ இங்கு சரியானதுதான் சரியானது. அடுத்ததாக கீழ்ப்பக்கம் என்பது தவறு. காரணம், இரு பெயரிட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அப்ப எப்படி எழுதணும்? இடையில் இப்பு வரணும். கீழ்ப்பக்கம் என்பதுதான் சரியான விடை. சான்றோர் பேரவை சரியானது. நிலைமொழியின் உயர்திணை வரும்போது வல்லினம் இடக்கூடாது. சான்றோர் அப்படிங்கிறது நிலைமொழி. நிலைமொழி என்னவா இருக்குது? உயர்திணையா இருக்கு. உயர்திணையா இருக்கும் பொழுது என்ன ஆகக்கூடாது? வல்லினம் மிக கூடாது. அப்போ சான்றோர் பேரவை என்பது சரியானது. சென்னை பல்கலைக்கழகம், அங்க நம்ம சொன்னது அண்ணாமலை பல்கலைக்கழகம் சொன்னோம். அது தவறுன்னு சொல்லியிருந்தோம், இப்போ வராதுன்னு. ஆனா இங்க என்ன வரணும்? சென்னை பல்கலைக்கழகம் என்பது சரியானது. காரணம், இரு பெயரிட்டு பண்பு தொகை, பண்பு தொகையில் வல்லினம் இடுதல் வேண்டும். அடுத்ததாக தயிர்ச்சோறு, இதுவும் இரு பெயரிட்டு பண்பு தொகை, வல்லினம் மிகும். இங்கே அது போல வல்லினம் மிகும் இடம் மிக இடங்களை கண்டறிந்து அதற்கான இலக்கணத்தை கூறுக. வங்கி கூட்டல் கடன், வல்லினம் மிகும். இகர ஈற்றில் வல்லினம் மிகும். அப்ப வங்கி கடன் என்பது சரியானது. பழங்களை பறிக்காதீர்கள், வல்லினம் மிகும். காரணம், வல்லினம் மிகும். ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரும்பொழுது வல்லினம் மிகும். பழங்கள் பறிக்காதீர் அப்படின்னா வராது. பழங்களை ஐ என்பது வெளிப்படையாக வரும்பொழுது வல்லினம் மிகும். அடுத்ததாக திட்டக்குழு, வல்லினம் மிகாது. ஏன் அப்படின்னா பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. திட்ட அப்படிங்கிறது அதனுடைய ஈற்றெழுத்து விகுதி என்னவா இருக்கு? ஆவா இருக்கிறதால, அகரமா இருக்கிறதால இது பெயரெச்சம். பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. அடுத்ததாக அரசு ஆணை பிறப்பித்தது, இதில் வல்லினம் மிகாது. காரணம், ஆணை பிறப்பித்தது என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை, எனவே வல்லினம் மிகாது.
ஐ வந்திருக்குல்ல, ஆணை இரண்டாம் வேற்றுமை தொகையில் மிகாது. அடுத்ததாக மருந்து கடை, மருந்து கூட்டல் கடை, இது என்னது? மென்தொடர் குற்றியலுகரம். இப்போ வல்லினம் மிகும். மருந்து கூட்டல் கடை, மருந்து கடை என்பது சரியான விடை. அது மட்டும் இல்லாம இரு பெயரட்டு பண்பு தொகையாகவும் இருக்கிறதால இது வல்லினம் மிகும். அடுத்ததாக வேலையில்லா பட்டதாரி, வல்லினம் மிகும். என்ன விதி அப்படின்னா, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். எங்க ஈறுகெட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லா, ஓடா, பாடான்னு சொன்னது போல ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும் என்பது சரியான விடை. அடுத்ததாக சிறப்பு கூட்டல் பரிசு, வல்லினம் மிகும். காரணம், குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகும். சிறப்பு பரிசு, இடையில் இப்பு வர வேண்டும். அடுத்ததாக நூல்கள். அக்னி சிறகுகள் அப்துல் கலாம், மின்மினி ஆயிஷா நடராஜன், ஏன் எதற்கு எப்படி சுஜாதா. பிற தகவல்கள். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். கடலிலே கோடி கோடி கதிர் கைகள் ஊன்றுகின்றாய், இந்த பாடலும் பாரதிதாசன் பாடியது. மொழியை ஆள்வோம். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே, மேலே பார்த்ததுதான். பாடலை பாடியவர் பாரதிதாசன். இதில் உள்ள சில பிறமொழி சொற்கள். ரொம்ப வீக்கு அப்படின்னா நிரம்ப சபலம். ஆதார ருசிகள், அடிப்படை சுவைகள். காஃபி அப்படின்னா குழம்பி, கோப்பி, கொட்டை வடிநீர். இதுதான் காஃபி அப்படிங்கிறது பிறமொழி சொல். அதனுடைய தமிழ் சொல் குழம்பி, கோப்பி, கொட்டை வடிநீர் அப்படின்னு சொல்றாங்க. சேவரி அப்படின்னா கார சுவையுண்டி, டேஸ்ட் சுவை. ருசிகள் அப்படின்னா சுவைகள். சராசரி என்றால் ஏறத்தாழ. அலட்டல் என்ன அலத்தல். எக்ஸ்பிரஷன் விளைவுகள். வாசனை நறுமணம். பாதாம் அல்வா, பாதாம் இன்களி, பாதாம் இன்களி வரும், பாதாம் இன்களி. ஐஸ்கிரீம் பனிக்குழைவு. ரசிக்க அப்படின்னா கலிக்க, ஜில்லென்று குளிர்ச்சி என்று. கற்பூர வாசனை, சூடம் நறுமணம். கற்பூரம் என்பது பிறமொழி சொல், சூடம் என்பது தமிழ் சொல். சூடம் நறுமணம். பெப்பர்மின்ட் வாசனை அப்படின்னா புதினா சுவையுள்ள மிட்டாய்கள். மஸ்க் அரபு சேக் சென்ட் அப்படின்னா ஆன்மானிலிருந்து எடுக்கப்பட்ட வாசனை திரவியம். ஈத்தர் தீப்பற்றக்கூடிய பொருள். பெட்ரோல் வாசனை அப்படின்னா கலநெல், கலநெல் அப்படிங்கிறதா கண்ணை. அமில வாசனை அப்படின்னா காடி புளியம் அப்படிங்கிறது தான். இந்த பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னா உருவக அணி பயின்று வந்துள்ளது. என்னன்னா, பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே அப்படிங்கிற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி உருவக அணி பயின்று வந்துள்ளது. நாட்டுப்புற சிந்து ராகத்தில் இப்பாடல் பாடலாம். இப்பாடலில் பெருமுத சுவை பயின்று வந்துள்ளது. அடுத்ததாக அகராதியில் காண்க. இமிழ்தல் அப்படின்னா இனிதாதல், ஒலித்தல், கக்குதல் என்று பொருள். இசைவு என்றால் இணக்கம், சம்மதி, பொறுத்து, தகுதி, ஏற்றது, உடன்பாடு, ஓட்டம் என்று பொருள். துவனம் என்றால் அக்னி, நெருப்பு. சபலை என்றால் இலக்குமி, திப்பிலி, நா, மின்னல், வேசி என்று பொருள். துகளம் என்றால் பங்கு என்று பொருள். இந்த இதெல்லாம் நம்ம மெட்டீரியல் வாங்குறவங்க பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுதல் அப்படிங்கிறது. அடுத்ததாக கடைசியாக கலைச்சொல். ஏவு ஊர்தி என்றால் லான்ச் வெஹிக்கிள், ஏவுகணை, மிசைல். கடல் மைல், நாட்டிக்கல் மைல். காணொளி கூட்டம், வீடியோ கான்ஃபரன்ஸ். பதிவிறக்கம், டவுன்லோட். பயணியர் பெயர் பதிவு, பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட், அதுதான் PNR அப்படின்னு சொல்றது. மின்னணு கருவிகள் என்றால் எலக்ட்ரானிக் டிவைசஸ். இப்போ இது வரைக்கும் 9ஆம் வகுப்பில் உள்ள இயல் 4 பார்த்தோம். அடுத்த வகுப்பில் இயல் 5 காணலாம். நன்றி, வணக்கம்.